அன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுவாகவே ஒரு ஒரு தலைவர் வந்தார்னா, அந்த தலைவரை சுத்தி அந்த லோக்கல் தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க. மாவட்ட தலைவர் இருப்பார், மாநில தலைவர்லாம் இருப்பாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க யாருமே இல்லையே, ஏன்? அப்படின்ட்டு ஒரு கேள்விகள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பல்வேறு கேள்விகள் இல்லைங்க, வந்தது. மாநில தலைவரும் வேட்பாளர்களும் மேடையில் இருக்காங்க. இல்ல வாடப்பாடி ராமமூர்த்தி, அவர்கள், மூப்பனார் அவர்கள், ஜெயந்தி நடராஜன் அவர்கள் இவர்கள் எல்லாருமே அந்த சம்பவம் நடந்து பின்னால இருந்தாங்க. அவங்க ஏன் கூட இல்லைன்னு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. இல்லை, அவங்கெல்லாம் ஸ்பாட்டில் இருந்ததுனால நான் இதை தெளிவாக சொல்ல முடியும். இந்திரா காந்தி சிலைக்கும் கூட்டம் நடந்த இடத்துக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். 1/2 கிலோமீட்ரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், கூடுதலாக கூட இருக்கலாம். அங்கேருந்து அவங்க காரில் வரல, நடந்து வராங்க. ஸோ அவங்க மிடில் வரும்போதே குண்டு வெடிச்சிச்சு. ஏன் இல்லைன்றதுக்கு இதுதான் காரணம். அவங்க தெளிவாக நம்ம சேனல் மூலயமா அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து நடந்து வராங்க, காரில் வரல. தலைவர் போய் இறங்கிட்டோம், ஸ்டேஜுக்கு போட்டோம், நம்ம போய் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணிக்கலான்னு தான் அவங்க மொல்லமாக வராங்க, வேறு எந்த காரணமும் இல்லை. ஆனால் வாழப்பாடியார் ஜீப்பில் வந்து முதல்லே மேடையில் ஏறிட்டார். வேட்பாளர்கள் எத்தனை பேர் மேடையில் ஏறிட்டாங்க. அவர் மேடையில் ஏறிட்டோம், அப்புறமா நம்மெல்லாம் போகலான்னு இவங்க வந்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர, மேடையில் மாலை போடுற மாதிரி முதல்ல அப்படி தானே. ஆமாம், மேடையில் மாலை போடுற மாதிரி தான் கூட்ட ஏற்பாளர்களாகிய ஏஜே தாஸ் அவர்களும் எங்களை போன்றவர்களும் முடிவு செய்து வைத்திருந்தோம். மேடையில் ஏறிய திரு வாழப்பாடியார் அவர்கள் கீழேயே நீங்கள் போடலான்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணது அவர் தான். ஆனால் சில இந்த தப்பாக சொல்கிறாங்க, ஏஜே தாஸ் அனௌன்ஸ் பண்ணார்னு. வாழப்பாடியார் தான் அதை அனௌன்ஸ் பண்ணார். யாரும் மேடைக்கு வர வேண்டாம், கீழேயே இருங்க, முதல் ஆள்லேருந்து கடைசி ஆள் வரைக்கும் தலைவர் ராஜீவ்காந்தி வந்து உங்களுடைய ஆனரை ஏற்றுக்குவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டதுனால யாரையும் மேடையில் நாங்கள் அலோவ் பண்ண முடியல. அந்த மேடையில் அலோவ் பண்ணியிருந்தோம்னா ஒருவேளை ராஜீவ்காந்தி தப்பிச்சிருப்பாருன்ற ஒரு எண்ணம் இருக்க. காரணம் என்னென்னா, 5-6 பேர் மாலை போட்டதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவை கை காட்டி விடுங்கிறார்.